தமிழ்நாட்டில் மலைகள், அந்த மலைகள் மேலே பார்த்திங்கன்னா முருகன் கோயில்கள் தான் நிறைய இருக்கும். ரொம்ப ரேராக தான் சிவன் கோவில் அப்படிங்கிறது மலை மேலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ஒரு அதிசயமான கோவில்களில் ஒன்று தான், ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இருப்பது நம்ம திருச்சி முசிறிக்கு அருகில் இருக்கின்ற திரு ஈங்கோய் மலை. இந்த திரு ஈங்கோய் மலை பேரே கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், அகத்தியர் வடிவில் இந்த கோவிலில் தரிசனம் செய்தார் சிவனை அப்படிங்கிறது வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மலை மரகத மலையாக இருந்திருக்கிறது. அதனால் அந்த மரகத மலையில் ஈஸ்வரன் குடிகொண்ட பொழுது மரகதாச்சலேஸ்வரர், மரகத அச்சல ஈஸ்வரர் அப்படிங்கிற மாதிரியான அந்த பெயரோடு அவர் அங்கே இருக்கிறார். அம்பாள் மரகதாம்பிகை. இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த மரகதாம்பிகை 51 சக்தி பீடங்களில் ஒரு சக்தி பீடமாக இவள் இருக்கிறாள். அம்பாளுடைய கோரிக்கை இருக்குது. அதனால் சிவன் என்ன பண்ணுறார், நீ இந்த மரகத மலைக்கு அங்கே போய் நீ தவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவளும் போய் அந்த இடத்துல மரகதாம்பிகையாக தவம் பண்ணுகிறாள். அப்போ ஈஸ்வரன் காட்சி கொடுத்து, உன்னை நான் என்னோட நான் சேர்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி உமையொரு பாகனாக அவர் வாக்குறுதி கொடுக்குற இடம் அந்த திருஈங்கோய் மலை அப்படிங்கிறது. ரொம்ப வலிமை மிக்கவர் இவர். நிறைய ராட்சசர்களை அடக்குகிறார், அசுரர்களை எல்லாம் ஒழிக்கிறார். வாதாபிங்கிற ஒரு அரக்கனை ஜீரணமே பண்ணிக்கிறார். காவேரி உற்பத்தியானதுக்கு அவர் தான் காரணம். இப்படி அகத்தியரை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். மிக மிக ஒரு வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த சித்தர் அகத்தியர். சிவனை பார்க்கணுன்னு மேலே போகும் பொழுது அதுக்குள்ளே பூஜையெல்லாம் முடிஞ்சு கதவை சாத்திட்டாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தமாகிட்டது, நான் உன்னை பார்க்க முடியாமல் போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிவன் அசரீரியாக கீழே இருக்கிற ஒரு குளம் இருக்குது, அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு நீ மேலே வா அப்படின்னு சொல்கிறார். அவர் கீழே அந்த தீர்த்தத்தில் நீராடின உடனேயே அவர் வடிவத்தில் ஆயிடுறார். அதனால் அவர் திருப்பியும் மேலே போயிட்டு அந்த துளை வழியாக, கதவில் இருக்கிற துளை வழியாக அந்த அவர் உள்ளே போயிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டுட்டு அவர் நிறைவு அடைகிறார். நம்ம தமிழ்நாட்டில் மலைகள், அந்த மலைகள் மேலே பார்த்திங்கன்னா முருகன் கோயில்கள் தான் நிறைய இருக்கும். ரொம்ப ரேராக தான் சிவன் கோவில் அப்படிங்கிறது மலை மேலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ஒரு அதிசயமான கோவில்களில் ஒன்று தான், ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இருப்பது நம்ம திருச்சி முசிறிக்கு அருகில் இருக்கின்ற திரு ஈங்கோய் மலை அப்படிங்கிறது. இந்த திரு ஈங்கோய் மலை பேரே கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், அகத்தியர் வடிவில் இந்த கோவிலில் தரிசனம் செய்தார் சிவனை அப்படிங்கிறது வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அவர் அப்படி செஞ்சார்? அது தவிர இந்த திருஈங்கோய் மலையில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அது பார்க்கும்போதே ரொம்ப பெருமைப்பாக இருக்கும். அந்த கோவில் 500 படி மேலே ஏறி போனால் அந்த கோவில் வருகிறது. இங்கே எப்படி இது வந்தது அப்படின்னு சொன்னால், புராண காலத்துக்கு தான் போகணும். ஆதிசேஷனும் வாயுவிற்கும் ஒரு யார் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை தான். அந்த மாதிரி வரும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஒரு பந்தயம் வச்சுக்கிறாங்க, அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மந்தார மலை, அந்த மலையை சுற்றி ஆதிசேஷன் சுற்றிக்கிறார். அப்போ வாயு என்ன பண்ணணும், அந்த மலையை உருட்டி இவரை அதுலேருந்து எடுத்து வெளியே அனுப்பணும். அந்த மாதிரி போட்டி. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வலிமையானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி அது நடக்கிறது. இவர் எவ்வளவோ அந்த வாயு அவ்வளோ பயங்கரமாக, நம்ம சுனாமி மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்போ சைக்ளோன்லாம் வருது இல்லையா, அதை விட இன்னும் பன்மடங்கு அவர் ஊதுறார். ஊதுனா அந்த மலையையும் ஒன்றும் பண்ண முடியல, ஆதிசேஷனையும் ஒன்றும் பண்ண முடியல. அந்த காற்றின் வேகத்தில் அந்த மலையில் இருக்கின்ற மாணிக்கக்கல், ரத்தனக்கல், வைடூரியம், வைரம் இதெல்லாம் அந்த மலைகளில் இருக்குது. அது எல்லாமே பறந்து அப்படியே போகிறதாம். போயிட்டு ஒவ்வொரு மலையாக அங்கங்கே சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி அது மாதிரி அங்கங்கே அந்த மாதிரி ஆயிடுறது. அந்த மலைகளின் மேலே சிவன் குடியிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கோசரம் அவரே அங்கே எழுந்தருளிட்டால் அப்போ இவங்கெல்லாம் சும்மா ஆயிடுவாங்க இல்லையா. அதனால் அவர் எழுந்தருளினார் அப்படிங்கிற மாதிரி
இந்த மலை வந்து மரகத மலையாக இருந்திருக்கிறது. அதனால் அந்த மரகத மலையில் ஈஸ்வரன் குடிகொண்ட பொழுது வந்து மரகதாச்சலேஸ்வரர், மரகத அச்சல ஈஸ்வரர் அப்படிங்கிற மாதிரியான அந்த பெயரோடு அவர் அங்கே இருக்கிறார். அம்பாள் வந்து மரகதாம்பிகை. இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த மரகதாம்பிகை வந்து 51 சக்தி பீடங்களில் ஒரு சக்தி பீடமாக இவள் இருக்கிறாள். இவள் இங்கே வந்ததும் ரொம்ப விசேஷம். இந்த ஈஸ்வரன் இங்கே இருக்கிறார். இப்போ இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இதில் வந்து வேறுபட்ட ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இப்போ அவர் வந்து பிருகுமுனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பயங்கர சிவபக்தர். சிவனை தவிர வேறு யாரையுமே அவர் கும்பிட மாட்டார். சிவனை மட்டும்தான் கும்பிடுவார். இவர் நேராக கைலாசத்துக்கு போவார். அப்படி போயிட்டு சிவனை சுற்றி வந்துட்டு போயிடுவார். பக்கத்துலேயே அம்பாள் உட்காந்துருப்பா. அவளை வந்து இவர் கேரே பண்ண மாட்டார். இதனால் அம்பாளுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அதை பார்த்துட்டு சிவன் என்ன பண்ண, நீ என்னோட ரொம்ப ஒட்டி உக்காந்துக்கோ, அப்போ என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி அவளும் வந்து ரொம்ப நெருக்கமாக 2 பேரும் உட்காந்துருக்கும் பொழுது இந்த பிருகுமுனிவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மாதிரி வடிவம் எடுத்துக்கிட்டு அப்போவும் குட்டியாக சிவனை வணங்கிட்டு தோள்கிட்ட எப்படியுமே ஒரு கேப் வரும் இல்லையா, அதில் அப்படியே சுற்றிட்டு அவர் வந்து போயிடுறார். இதனால் பார்வதிக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஏற்படுகிறது. நான் உங்ககிட்டேருந்து ஒரு பௌதீக ரீதியாக தனியாக இருக்கிறதால தான் இந்த மாதிரி பிருகுமுனிவர் பண்ணுறாரு. இதுமாதிரி இவரை பார்த்துட்டு யார் வேணால் பண்ணலாம், நாம் 2 பேரும் பிரிக்க முடியாதவர்கள் இல்லையா, அதனால் வந்து எனக்கு உங்களுடைய இடது பாகத்தை கொடுங்க, உடம்புலையே எனக்கு இடம் கொடுங்க அப்படின்ட்டு அவள் வேண்டிக் கொள்கிறாள். அப்போது அவர் அதே சமயத்தில் அந்த சமயத்தில் வந்து பார்வதி அந்த ஒரு ஆதங்கத்தினால் இந்த பிருகுமுனிவரை வந்து, உனக்கு சக்தி இருந்தால் தானே நீ இதெல்லாம் செய்கிற, உன்னை என்னுடைய சக்தியே இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சாபம் கொடுக்குறான். அப்போ என்ன பண்ணுறார், பிருகுமுனிவருக்கு உடம்புல சக்தியே இல்லாமல் போய்டுறது. அவரால் நிற்கக்கூட முடியல, தள்ளாடுறார். சிவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு வந்து பாவமாக இருக்குது, தன்னுடைய பக்தன் இது மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறார், 3வது காலை கொடுக்குறார். நீங்கள் பிருகுமுனிவருடைய அந்த உருவச் சிலைகளை ஏதாவது கோவில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 காலால் அவர் நின்றுட்டுருப்பார். அந்த மாதிரி இருப்பார் தான் பிருகுமுனிவர். அந்த கருணையினால் அந்த 3 கால்களை கொடுத்த பிறகு இவரே தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அம்பாளையும் இவர் வந்து வழிபட ஆரம்பிக்கிறார். இப்போ அம்பாளுடைய கோரிக்கை இருக்குது. அதனால் சிவன் என்ன பண்ணுறார், நீ இந்த திரு ஈங்கோய் மலைக்கு இங்கே வா, இந்த மரகத மலைக்கு அங்கே போய் நீ வந்து தவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவளும் போய் அந்த இடத்துல மரகதாம்பிகையாக தவம் பண்ணுகிறாள். அப்போ ஈஸ்வரன் காட்சி கொடுத்து, உன்னை நான் வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி உமையொரு பாகனாக அவர் வாக்குறுதி கொடுக்குற இடம் அந்த திருயங்கோய் மலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா தான் திருச்செங்கோடு கூட வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரராக மூலவரே கருவறையிலேயே அவர் வந்து காட்சியளிப்பார். அதுக்கப்புறம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் அவர் வந்து தன்னுடைய இடது பாகத்தை உமையம்மைக்கு கொடுக்குறார். அதனால தான் அந்த இது அப்போது விசேஷமாக அம்பாளும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இந்த கார்த்திகை மாதம் இந்த தீபாவளிக்கு கடைசி நிமிஷத்தில் ஒரே நிமிஷம் 2 பேருமே வந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்துட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த விசேஷமாக அன்றைக்கி கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வு நடக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ஆதியாக அவர் வாக்குறுதி கொடுத்த இடம் இந்த திரு ஈங்கோய் மலை அப்படிங்கிறது. இவ்வளவு விசேஷமான இடம் இந்த இடம். இங்கே வந்து எல்லாருமே வணங்கி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஒரு காலத்தில் மரகத மலையாக இருந்தது. அதுக்கப்புறமாக நம்ம கலியுகத்தில் மரகத மலையெல்லாம் இருந்தால் யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க. அதனால் சாதாரண கல்மலையாக ஆகிவிட்டது. ஆனால் ஈஸ்வரன் இன்றைக்கும் மரகத லிங்கமாக இருக்கிறார். அது ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்று. மாசி மாதத்தில் சூரியனே வந்து ஒரு அவங்கள வழிபடுற மாதிரி சிவ வழிபாடு செய்வதாகவும், அங்கே அந்த சமயத்தில் சூரிய ஒளி சிவன் மேலே அங்கே விழும். இந்த மாதிரி ரொம்ப விசேஷம். சரி, இப்போ இதில் அகத்தியர் எங்கே வந்தார் அப்படின்னு சொன்னால், அகத்தியர் வந்து மிகப்பெரிய மாமுனி. அவர் தான் வந்து முருகனிடம் உபதேசம் பெற்று தமிழை வளர்த்தவர். நம்முடைய சித்தர் அந்த வழி வந்ததில் தலைமையான இடத்துல இருக்கிறவர் அகத்தியர். இவர் வந்து வடநாட்டிலிருந்து வருகிறார். இவர் கும்பமுனி அப்படின்னு பேர். கும்பத்திலே பிறந்ததன் காரணமாக இவர் கும்பமுனி. ரொம்ப வலிமை மிக்கவர். இவர் வந்து நிறைய ராட்சசர்களை அடக்குகிறார், அசுரர்களை எல்லாம் ஒழிக்கிறார். வாதாபிங்கிற ஒரு அரக்கனை வந்து ஜீரணமே பண்ணிக்கிறார். காவேரி உற்பத்தியானதுக்கு அவர் தான் காரணம். இப்படி அகத்தியரை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். மிக மிக ஒரு வலிமை வாய்ந்த
சக்தி வாய்ந்த சித்தர் வந்து அகத்தியர். அவர் இங்கே வரும் பொழுது இந்த திரு ஈங்கோய் மலைக்கு வரார். வந்துட்டு சிவனை பார்க்கணுன்னு மேலே போகும் பொழுது அதுக்குள்ளே பூஜையெல்லாம் முடிஞ்சு கதவை சாத்திட்டாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தமாகிடுது, நான் உன்னை பார்க்க முடியாமல் போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிவன் அசரீரியாக கீழே இருக்கிற ஒரு குளம் இருக்குது, அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு நீ மேலே வா அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து கீழே வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடின உடனேயே அவர் ஈ வடிவத்தில் ஆயிடுறார். ஈ வடிவத்தில் சிவன் ஆக்கி விடுகிறார். அதனால் அவர் வந்து திருப்பியும் மேலே போயிட்டு அந்த துளை வழியாக, கதவில் இருக்கிற துளை வழியாக அந்த ஈயாக அவர் உள்ளே போயிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டுட்டு அவர் வந்து நிறைவு அடைகிறார். அதனால்தான் இந்த மலைக்கு திரு ஈங்கோய் மலை அப்படிங்கிற மாதிரி பெயர் ஏற்பட்டது. இந்த அகத்தியர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய விசேஷம். இப்போ சிறிது காலத்திற்கு முன்பாக காட்டுப்பகுதியில் இந்த அகத்தியருடைய சிலை வந்து கிடச்சிருக்கு அந்த பகுதி மக்களுக்கு. இதுக்கு முன்னாடி பொதிகை மலையில் பார்த்திங்கன்னா அங்கே அகத்தியரை போய் தரிசிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு யாத்திராவாக நடக்கும். ரொம்ப ரொம்ப கடினமான யாத்திரை அது. அந்த பொதிகை மலையில் ஏறி மேலே வெஸ்டர்ன் காட்ஸ் அங்கே போயிட்டு அகத்தியரை தரிசனம் பண்ணுறது. மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம்னா அகத்தியருடைய சிலை இருக்கும். அது ஜீவக்கலையோடு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த அகத்தியர் சிலை. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு இந்த வனப்பகுதியில் பர்மிஷன் கொடுக்கறதில்ல, கேரளா வழியாக தான் போகணும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அதே ஜீவக்கலையோடு இங்கே ஒரு அகத்தியர் சிலை வந்து இருந்திருக்கு. அது எப்போ இருந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ரொம்ப அற்புதமான அந்த சிலையை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள். அதுக்கப்புறம் அதை எடுத்து இவங்க ஒரு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் அவங்க ரொம்ப அற்புதமாக வழிபாடு செய்கிறார்கள். அது செய்ய 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 அந்த அகத்தியர் சிலையை அவ்வளோ அற்புதமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்போ சமீபத்தில் மார்கழி மாதத்துலேயும் மிக அற்புதமாக இந்த வழிபாடை செய்தாங்க. இந்த மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் தான் அவர் வந்து பிறந்த ஜென்ம நட்சத்திரமாக சொல்கிறார்கள். அதனால் அதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க காணொளியில். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பீஜசே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமஞ்சப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தாமே. முற்றிலாமுலையம்பைய பாலகுஜாம்பா சமேத கடம்பவனேஸ்வரர், ஹராளகேஸ்வரி சுரும்பார் குழலி சமேத ரத்னகிரீஸ்வரர், மரகதாம்பிகை சமேத மரகத அசலேஸ்வரர் திருவருளாலும் குருவருளாலும் இந்த குளித்தலை மற்றும் இந்த நம்மளுடைய பாலசமுத்திர பகுதியில் சமய விசேட நிர்வாண தீட்சை வாங்கியிருக்கிற பெரிய அடியார்கள் முன்னாடி பேசுறதே தப்பு. குருநாதர் அவர்கள் ஐயா இருக்காங்க, இருந்தாலும் சுவாமி கொடுத்த பணியாக நினைச்சு இந்த நேரத்தில் இந்த உரையை நம்ம பேசுறோம், வேற ஒன்றும் இல்லை. மூர்த்தி தளம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கோர் வார்த்தை சொல்ல சத்குரும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமான அடிகளுடைய வாக்கு. கங்கை காவிரி, அதாவது உலகத்துல 2 சிவாலயம் வந்து வடக்கு பார்த்தது சுயம்பு மூர்த்தியா சுவாமி இருப்பது. ஒன்று கங்கை கரையில விஸ்வநாதரும், இன்னொன்று காவிரி கரையில கடம்பவனேஸ்வரரும். உலகத்துல மற்ற சிவாலயங்கள் வடக்கு பார்த்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது தானே தவிர
சுயம்புவாக சுவாமி வடக்கு பார்த்து இருக்கிற தமிழ்நாட்டுக்கே உண்டான ஒரு சுயம்பு சிவாலயம் என்பது எது? குளித்தல கடம்பர் கோயில். அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, உடம்ப தூக்கி கடம்புல போடுன்னு சொல்லுவாங்க. உடம்ப தூக்கி அப்படி என்னங்கய்யா அர்த்தம்னா, அந்த காலத்துல கடம்ப மரத்துலதான் கட்டலே செய்வாங்க. கடம்ப மரத்துல கட்டல் செஞ்சு அதுல தூங்குனா சுகமா தூக்கம் வரும். அதனாலதான் உடம்ப தூக்கி கடம்புல போடு அப்படிம்பாங்க. அதனால கடம்ப மரத்துல கட்டல் செஞ்சா அந்த கடம்ப மரத்துல இருந்து வர வாசமானது நம்மளுடைய நோயெல்லாம் நீக்கும், சுகமான தூக்கம் வருதுங்கிறதுக்காக இந்த பழமொழியை சொன்னாங்க. இந்த கடம்ப மரத்தோட சிறப்பு என்னன்னா, மதுரையில இருக்கிற சொக்கநாதருக்கு ஆதியில பேரே கடம்பவனேஸ்வரர்னு தான் பேரு. ஆதியில மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் என்பது கடம்ப மரத்தை சூழ்ந்தது தான். அப்ப அந்த ராஜா கனவுல சுவாமி போய் இந்த கடம்ப மர காட்டையெல்லாம் அழிச்சு நீங்க ஒரு சிவாலயம் கட்டு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் சிவாலயம் கட்டி முடிச்ச உடனே, சாமி இவ்வளவு மரத்தை எல்லாம் நான் வெட்டிட்டேன் சாமி, அப்ப எனக்கும் தோஷம் இருக்கு, இந்த ஊருக்கும் தோஷம் இருக்குன்னு சொக்கநாதர்கிட்ட விண்ணப்ப வைக்கிறப்ப சுவாமி என்ன பண்ணார்னா, தன்னோட ஜடையில இருக்க சந்திரன் இருக்குல்ல, அந்த சந்திரன் எடுத்து இப்படி உழுக்குனார். உழுக்கணும்னா அதுல இருந்து அமிர்தம் கீழே சிந்திச்சு. அதனாலதான் அதுக்கு மதுரைனே பேரு. சுவாமியுடைய ஜடாமுடியில இருந்த சந்திரனுடைய கிரணங்கள்லாம் கீழே சிந்தினதை சிந்தி அந்த மதுரையானது புனிதம் அடைஞ்சது. அதனாலதான் அதுக்கு என்ன பேரு? மதுரைனே பேரு. சாமி தன்னுடைய சந்திரன்ல இருந்து மதுவையே சிந்த வச்சார். அப்பேற்பட்ட ஒரு அமிர்த நகரம் என்பது மதுரை. அந்த மதுரையும் சுத்தியும் கடம்ப மரத்தை சேர்ந்ததுதான். பழனியில போகர் முருகப்பெருமான பிரதிஷ்டை பண்றதே கடம்ப மரத்துக்கு கீழே தான் பிரதிஷ்டை பண்றார். அதே மாதிரி இங்கேயும் சாமிக்கு பேரு கடம்பவனேஸ்வரர். மேல கடம்பூர்னு ஒரு சிவாலயம் இருக்கு, சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதுவும் தலவரிச்சம் என்பது கடம்ப மரம் தான். எதுக்காக இதெல்லாம் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்றோம்னா, ஒரு சிவாலயத்துக்கு போனா தீர்த்தத்தை பத்தி விசேஷமா தெரிஞ்சுக்கணும். சுவாமி அந்த காலத்துல ஆலயங்கள்ல எல்லாம் குடிகொண்டு இல்லை. இப்ப ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி எங்கெங்கயா இருந்தாருன்னா, அவருக்கு ஆலயம் என்பதே தலவிருச்சம் தான். ஆலயம் என்பது என்ன? முக்கியமானதே தலவிருச்சம் தான். திருவானைக்காவல்ல சாமி வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இருந்தார். திரு இடைமருதூர்ல சாமி அர்ஜுனம் என்று சொல்லக்கூடிய மருத மரத்துக்கு கீழே இருந்தார். திருப்புகலூர்ல புன்னை மரத்துக்கு கீழே இருந்தார். திருச்செங்காட்டங்குடியில அத்தி மரத்துக்கு கீழே இருந்தார். சுவாமிக்கு ஆலயம் என்பதே என்னது? தலவிருச்சம் தான். அதனாலதான் ஆலயங்களை எப்படி பேணி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஆலயத்தோட தலவிருச்சத்தை பேணி பாதுகாக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆதி காலத்துல சுவாமி விருப்பப்பட்டு அமர்ந்ததே அந்த தலவிருச்சத்துக்கு கீழே தான். அதனால ஒரு ஆலயத்துக்கு போனீங்கன்னா முதல்ல மூர்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த சுவாமி எப்படிப்பட்டவருங்க, அவரோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் அங்க என்ன தீர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்க என்ன தலவிருச்சம்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காவிரி கரையோரத்துல பிறந்தவர்கள் வசிப்பவர்கள்லாம் யாருன்னு கேட்டா, முன்ன பிறவியில ஒரு ஆன்மா நல்ல புண்ணியம் பண்ணி பிரம்மலோகம் வரையும் போயிருச்சு. எங்க போயிருச்சுங்க? பிரம்மலோகம் வரையும் போனாலும் விஷ்ணு லோகம் வரையும் போனாலும் திருப்பி பிறவி என்பது உண்டு. பிரம்மலோகம் வரையும் போன ஆன்மாக்களை திருப்பியும் பாவமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆன்மாக்களை சுவாமி என்ன பண்றாருன்னா, நதி ஓரங்கள்ல பிறக்க வைக்கிறார். எங்க? நதிக்கரையில. இப்பெல்லாம் நீங்க எங்கேயோ பிறந்திருக்கலாம், ஆனா காவிரி நதிக்கரையில நீங்க எல்லாம் வாழ்றீங்கன்னா சுவாமி சரி இந்த ஆன்மா திருப்பியும் பாவமே செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காவிரி அந்த நதியுடைய தீர்த்தத்தை குடிப்பதுனாலையும் அதுல குளிப்பதுனாலையும் அங்க இருக்கிற சிவாலயங்களை தரிசனம் பண்றதுனால அந்த ஆன்மா திருப்பியும் நரகத்துக்கோ மற்ற பாவ செயல்களுக்கோ அது போகாதுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்றாரு, அந்த ஆன்மாக்களை எல்லாம் எங்க பிறக்க வைக்கிறார்? நதி ஓரங்கள்ல பிறக்க வைக்கிறார். நீங்க வேற எங்கேயோ பிறந்திருக்கலாம், ஆனா உங்களை திருப்பியும் சுவாமி இந்த காவிரி நதிக்கரையில வாழ வச்சிருக்காருன்னா அதுக்கு ஏதோ ஒரு செய்த புண்ணியமானது உங்களை என்ன பண்ண வச்சிருக்கு? இந்த நதிக்கரையில உங்களை வாழ வச்சு. அப்படி வாழ வைத்தது மட்டும் இல்லாமல் முக்கோண வடிவுல ஒரு 3 சிவாலயங்கள் உண்டு உலகத்துல. என்ன வடிவுல? காளை கடம்பர், மத்திய சொக்கர், அந்தி, ஈங்கோய் மலை. இந்த 3 மலையை நீங்க போன்ல ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா 3 முக்கோண வடிவில் இருக்கு. என்ன வடிவில் இருக்கு? அக்னியுடைய வடிவம் எப்படி முக்கோணமோ அதே மாதிரி முக்கோண வடிவில் ஒரு 3 சிவாலயம் இருக்குன்னா அது இந்த 3 சிவாலயம் தான். அப்பேற்பட்ட ஒரு 3 சிவாலயங்கள்ல கைலாயத்துல நம்மளுடைய ஆதிசேஷன் என்ன பண்றாரு, கைலாய மலையை கொஞ்சம் பேர்த்து எடுத்துட்டு வர்றார். அந்த நேரத்துல அவருக்கும் வாயு தேவருக்கும் 2 பேர்த்துக்கு சண்டை வருது. அந்த சண்டை வரப்ப அந்த கைலாய மலையானது 3 துண்டுகளாகவும் 5 மணியாகவும் விழுந்ததுன்னு சொல்றாங்க. அந்த 3 துண்டு கைலாய மலையோட 3 துண்டுல முதல் துண்டு விழுந்ததுதான் திரு காலத்தி. 2வது துண்டு விழுந்த இடம் தான் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை. 3வது துண்டு விழுந்ததுதான் திரு கேதீச்சரம். இது திருக்கேதீச்சரம் எங்க இருக்கு? உங்களுக்கு இலங்கையில இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 3 சிவாலயங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது கைலாயத்துடைய துண்டுகளாகவே விழுந்தது.
அப்புறம் அந்த ஆதிசேஷன் தலையில வந்து மணி இருந்தது. அவர் வந்து கிரீடம் போட்டிருக்காரு, அதுல 5 மணி இருந்தது. அந்த மணி இவங்க 2 பேர் சண்டையினால 5 இடத்துல விழுந்ததுனால அந்த 5 மணியும் 5 சிவாலயமா 5 மலையா உருவாச்சுன்னு சொன்னாங்க. அது மாணிக்க மலை விழுந்தது ரத்தனகிரீஸ்வரர், சிவப்பு மணி விழுந்தது அண்ணாமலை, நீலமணி விழுந்தது பொதிகை மலை, மரகத மணி விழுந்தது ஈங்கோய் மலை. அப்புறம் அந்த வைரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வைரம் மட்டும் விழுந்ததுதான் கொடுமுடி. அது அதனாலதான் அது இந்த எல்லா மகுடங்களுக்கும் மகுடமாக இருப்பதுனால அத கொடுமுடி என்பது ஆதி காலத்துல மலையாதான் இருந்தது. அதுக்கப்புறம் அது இன்னைக்கு வந்து ஒரு சமமான பகுதியா ஆயிருச்சு. அந்த கொடுமுடி சுவாமி அங்க என்ன வடிவமா இருக்காருன்னா வைரமணியா இருக்கார். இங்க சுவாமி மரகத மணியா இருக்கார். அங்க சுவாமி ரத்தனகிரீஸ்வரர் ரத்தனமணியா இருக்கார். அண்ணாமலையில சிவப்பு மணியா இருக்கார். நம்ம திரு பொதிகையில எப்படி இருக்காரு, நீலமணி வடிவத்துல இருக்கார். இப்படி இதெல்லாம் எப்படிங்கயா சொல்றாங்கன்னா புராணத்துல சுவாமியுடைய கருணையினால. அதனாலதான் 224 புவனங்கள்ல தமிழ்நாட்டுல பிறவி எடுக்கணும்னா அதுக்கு நம்ம தவம் பண்ணியிருக்கணும். இங்க ஏங்கய்யா தமிழ்நாட்டுல பிறவி எடுக்கிறதுக்கு தவம் பண்ணியிருக்கணும்னா இந்தியா முழுக்கவும் கர்ம பூமி தான். அந்த கர்ம பூமியிலையும் 20,000ங்களுக்கு மேற்பட்ட சிவாலயங்கள் கொண்டு, இவ்வளவு புண்ணிய சேத்திரங்கள் கொண்டு, 63 நாயன்மார்கள் கொண்டு, இன்னும் பட்டணத்தார் பத்திரகிரியார் ஒவ்வொரு காலத்துல என்னென்ன அருளாளர்கள் வேணுமோ அந்தந்த அருளாளர்கள் எங்க அவதாரம் பண்ணுவாங்கன்னா அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவதாரம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருவனுடைய பாவத்தை குறைப்பதற்கான ஒரு முக்கியமான சுவாமியை விரும்பி குடிகொண்டிருக்கிற பூமி என்பது அது கோதாவரி நதிக்கு கிழக்கு பகுதியான தமிழ்நாடு மட்டும்தான். எந்த நதி? நம்ம திரியம்பகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கம் இருக்குல்ல, அதுல இருந்து கிழக்கு பகுதியான நம்மளுடைய இந்த தமிழ்நாடு மட்டுமே முழுவதும் கர்ம பூமி. இங்க மட்டும் பாவம் குறையும், மற்ற நாடுகள்ல எல்லாம் புண்ணியம் குறையும். என்ன குறையும்? புண்ணியம் குறையும். அதனால இப்பேற்பட்ட ஒரு காவிரி கரையில இருக்கிற இன்னைக்கு வந்து நம்மளுடைய அகத்திய பெருமானுடைய, அதனாலதான் தாமிரபரணி நதிக்கு வந்து குரு நதின்னு ஒரு பேர் உண்டு. என்ன நதி? குரு நதி. ஏன்னா அது அகத்திய முனிவர்களால கொண்டு வரப்பட்டதுனால அந்த நதிக்கு பேர் என்ன? குரு நதினே பேர் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான சிவாலயம் தாமிரபரணி நதிக்கரையில 2000ங்களுக்கு மேற்பட்ட சிவாலயங்கள் இருந்திருக்கு. அதுல பல சில சிவாலயங்களை சுவாமி மறைத்ததுனாலையும் இன்னமும் பல அற்புதமான பல சிவாலயங்கள் எங்க இருக்குன்னா தாமிரபரணி கரையில இருக்கு. அதுவும் அம்பாசமுத்திரத்துல போனீங்கன்னா அகத்தீஸ்வரர் கோயில்னு இருக்கு. உள்ள போனா சுவாமி அம்பாள் இருக்க மாட்டாங்க, லோபாமுத்திர அம்பாளாகவும் அகத்திய பெருமான் தான் சுவாமியாவுமே அங்க இருக்காங்க. சுவாமி தன்னுடைய சாரூபத்தையே கொடுத்து இங்க நீதான்ப்பா சிவம்னு சொல்லி அப்படி ஒரு ஆலயம் இருக்கு. எங்க இருக்கு? அம்பாசமுத்திரம்ங்கிற ஊர்ல, ஊருக்கு நடுவிலேயே லோபாமுத்ரா சமேத அகத்தீஸ்வரர்னு ஒரு கோயிலே இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான நம்மளுடைய குருமுதல்வர் குருமுனிவர் என்பது அகத்திய முனிவர். சரிங்களா? அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏங்கய்யா எல்லாத்துக்கும் நடுவுல சுவாமி பாலமாக குருவை வச்சாருன்னா, சரிங்களா? இப்பதான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். இப்ப சுவாமியை வந்து திரிசூலத்தை வச்சுக்கிட்டு உடுக்க வச்சுக்கிட்டு இப்ப புலித்தோல் போட்ட மாதிரி வேஷம் போட்டு வந்தா என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 ரூபா காசை கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். என்ன பண்ணுவான்? இப்ப உங்க வீட்டுக்கே வராரு சாமி வந்து திரிசூலத்தை வச்சுட்டு வந்தாருன்னா, சரி ஏதோ சாமி மாதிரி வேஷம் போட்டு பிச்சை எடுக்க வந்துட்டாங்கன்னு எவ்வளவு கொடுக்குறோம்? 10 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணிடுற? சாமி நேரா வந்தா கூட என்ன பண்ண மாட்டான்? நம்ப மாட்டான், வேஷம் தான் போட்டிருக்காரு. அதே திருநீர் உருத்திராக்கம் போட்டு ஒரு அடியார் வேடத்துல வந்தா என்ன பண்றோம்? வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உபசரணை பண்ணி சாப்பிடுங்க பெருமானே, என்ன எந்த ஊருங்கய்யா என்னன்னு என்ன பண்றோம்? உபசரணை பண்றான். ஆனா இதே சாமி தன்னோட சொரூபத்துல வந்தா கூட என்ன பண்றான்? 10 ரூபாய் கொடுத்து என்ன பண்றான்? இல்ல போயிட்டு வாங்க சாமி. அதனாலதான் சாமி ஒண்ணு சொன்னார், இந்த ஆன்மாக்களை நான் பிடிக்கிறதுக்கு ஒரு சொரூபம் வச்சிருக்கேன். அந்த ரூபம் என்னன்னா குரு. நான் எப்படி வந்து இவங்களை எல்லாம் வலையில பத்தி வலையில் படுவோன் காண்கன் அந்த மாதிரி சாமி என்ன பண்றாரு? நம்மளை எல்லாம் பிடிப்பதற்காக அந்தந்த காலகட்டத்துல எந்த சொரூபத்துல வருவார்னா குரு மூலமா தான் வருவார். என்ன வருவாரு? அதனாலதான் திருவாசகத்துல 4வது பதிகத்துல மாணிக்கவாசகர் தெளிவா சொன்னார், அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையன்று இகழாதே திருவடி இணையை. அதாவது நான் உனக்கு உபதேசம் கொடுப்பதற்காக குரு வடிவுல வருவேன், அந்த திருவடியை அவளை சாதாரணமா நீ எடை போட்டுறாத. எப்படி போடாத? நான் எந்த சொரூபத்துல எப்படி வேணாலும் உனக்கு வந்து என்ன பண்ணுவேன்? குருவாக உபதேசம் பண்ணுவேன். அதனாலதான் ஏன் சுவாமி சொன்னாரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல ஆதிசங்கரர் சொல்றார், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ, குருதான் பிரம்மா குருதான் விஷ்ணு குருதா சாட்சாத் ஈஸ்வரர். அதான் சொல்றார், நிதையே சர்வ பீஜசே பவரோகினா. மொத்த வேதம் 6 வேதம். எத்தனை வேதம் இருக்கு? வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அந்த 3 வேதத்துடைய தொகுப்பு தான் அதர்வண வேதம் என்ற அர்த்த வேதம்.
அப்புறம் இன்னும் 2 வேதம் என்னன்னா தனுர் வேதம். இந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் எப்படி செய்யறதுங்கிறது தனுர் வேதம். 6வது வேதம் ஆயுர்வேதம். என்னது? இந்த 6 வேதத்திலையும் தன்வந்திரி மகரிஷி சொல்றார். தன்வந்திரி மகரிஷி சொல்றாரு, காய்ச்சலுக்கு ஒரே மருந்து, சளிக்கு ஒரே மருந்து, இருமலுக்கு ஒரே மருந்து, எல்லா நோய்க்கும் உலகத்துல ஒரே மருந்து இருக்காமா. அப்படி இருக்குமா? இருக்காமா. ஆயுர்வேதத்துல தன்வந்திரி மகரிஷியா சொல்லி தெளிவா சொல்றார், அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து இருக்குப்பா, அந்த மருந்து தான் குருவாமா. அனைத்து நோய்க்கும் ஒரே மருந்து தான். யார்கிட்ட குருங்கிற மருந்து இருக்கோ அவங்களுக்கு எந்த நோய் பத்தியும் கவலை பண்ணுங்கிற அவசியமே, பிறவி நோயை பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியமே இல்ல, வினைய பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியமே. அதையத்தான் ஆதிசங்கரர் தன்னுடைய ஸ்லோகத்துல சொல்றாரு, பீஜசே பவ ரோகினா. இந்த ரோகங்களுக்கெல்லாம் விதையாக இருப்பது யாரு? குரு. பீஜசே பவ ரோகினா. அப்ப இந்த பவங்களுக்கும் நம்மளுடைய துன்பங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாக இருப்பவர் யாரு? குரு. அப்படிப்பட்ட குரு முதல்வர்ல கும்பத்திலிருந்து வந்ததுனால அகத்திய பெருமானுக்கு கும்பமுனினே பேரு. எதுல இருந்து வந்ததுனால? அதனாலதான் அவருக்கு கும்பமுனினே பேரு. அப்பேற்பட்ட அகத்திய பெருமானுடைய இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் குரு பூஜையில, அதாவது நீங்க மனித பிறவியில உங்களுக்கு இருக்க வேண்டிய பக்தி என்பதே என்னன்னா குரு பக்தி தான். அதான் சிவகீதையில அம்பாள் போய் கேட்கறாங்க, என்ன சுவாமி இப்படி ஒரு ஸ்லோகத்தை எழுதி வச்சிருக்கீங்க? என்ன ஸ்லோகம்னா, ஒருத்தன் ஏன்ட்ட தப்பு பண்ணான்னா அந்த பாவத்தை குரு மூலியமா கழிச்சுக்கலாம், குருட்ட ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அந்த பாவத்தை ஏன்ட்ட வந்தா கூட கழிக்க முடியாதுன்னு சுவாமி சிவகீதையில அம்பாளுக்கு உபதேசம் பண்றார். இது என்ன சாமி இப்படி இருக்குது, இது எதனாலன்னு கேட்கிறப்ப சுவாமியே சொல்றார், அவனுக்கு தவம் இல்லைங்கிறதுனால சாக்ஷாத் அவனுக்கு அருள் பண்ணுவதற்காக நான் தான் குரு வடிவிலேயே போறேன். யாரு போறா? நான் போனதுக்கு அப்புறம் கூட, நான் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதை உணராம இருக்கான் பாத்தியா, தப்பு தப்பா பண்றான் பாத்தியா, அதற்காக அந்த பாவத்தை அவன் என்ன வழிபட்டா கூட நான் தீர்க்க மாட்டேன். அவன் திருப்பி யார்கிட்ட போய் உபதேசம் பண்ணணும்? அதனாலதான் அகத்திய பெருமானுக்கு நம்மளுடைய நக்கீரர் என்ன சொல்றாரு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்னாரா. அவருக்கு பல பாட்டு எழுதியிருந்தார், அந்த பாட்டுல எல்லாம் பிழை இருந்தது. அப்ப அம்பாள் சாமிட்டு கேட்கறாங்க, என்ன சாமி இவர் எழுதின பாட்டுல எல்லாம் பிழை இருக்குதே சாமி, நீங்க திருத்துங்கன்னு சொன்னா சாமி ஒரே வார்த்தையில சொன்னார், ஒரு தடவை நான் ஒருத்தனுக்கு உபதேசம் கொடுக்க போவேன், அதை கேட்கலைன்னா திருப்பி அவனுக்கு நான் உபதேசமா கொடுக்க போமாட்டேன்ட்டார் சாமி. ஒரு தடவை நான் உபதேசம் கொடுக்க போனேன், என்னையவே எடுத்து என்ன சொன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ன, நான் அதனால அவனுக்கு திருப்பி நான் உபதேசம் கொடுக்க போமாட்டேன்னாரு. அப்புறம் அவர் எழுதின பாட்டுல எல்லாம் பிழை இருக்கே சாமின்னு கேட்டப்ப, சரி உன்னோட வேண்டுகோளுக்கு இணங்க பொதிகை மலையில இருக்கிற அகத்தியரை வைத்து நான் நக்கீரனுக்கு உபதேசம் பண்றேன்னார். உடனே பொதிகை மலையில இருக்கிற அகத்தியரை நினைச்சாரு, லோபாமுத்திரையோட அகத்தியர் மதுரைக்கு வந்தாரு. வந்த உடனே சாமி சொன்னார், நீ போய் கீரனுக்கு உபதேசம் பண்ணிட்டு வா. உடனே அகத்தியர் போய் என்ன பண்றாரு, நக்கீரருக்கு உபதேசம் பண்றார் இந்த இலக்கணத்தை. அப்புறம் உபதேசம் பண்ணோன்னா அவர் செய்த பாடல்ல எல்லாம் இருந்த பிழைய அதுக்கப்புறம் தான் நக்கீரர் என்ன பண்றாரு, திருத்திக்கிறார். அதனாலதான் 64 விளையாட்டுல கீரனுக்கு உபதேசித்த படலம்னு ஒரு படலமே இருக்கு. இது ஒரு 64 விளையாட்டுல ஒண்ணு. அதுக்கப்புறம் அவரோட பாடல்களை எல்லாம் எழுதி மாற்றி அமைச்சு என்ன பண்றாரு, சுவாமிக்கு ஒரு பிரசாதம் தயாரிக்கிறார். அந்த பிரசாதம் தான் கோப பிரசாதம். என்ன பிரசாதம்? சாமி கோபத்துல இருக்கிறப்ப பிரசாதம் கொடுத்ததுனாலதான் அந்த திருமுறைக்கு பேர் என்ன, சாமியை சாந்தப்படுத்துறதுக்காக இலக்கணத்தை எல்லாம் மாத்தி அவர் கொடுத்த பிரசாதம் தான் கோப பிரசாதம். சரிங்களா? இங்க கூட நம்மளுடைய நக்கீரர் பெருமான் ஈங்கோய் 70 பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காரு? ஈங்கோய் 70ல ஒவ்வொரு பாட்டிலையும் குன்று வெட்பு பொறுப்புன்னு சொல்லி மலையுடைய பல பெயர்களை குறிப்பிட்டு இங்க ஈங்கோய் 70 பாடின ஒரு ஸ்தலம், நக்கீரர் பெருமான் பாடின ஒரு தலம் நம்மளுடைய ஈங்கோய் மலை. எல்லாம் எதுக்காக, சாத்திரத்தை ஓதினாருக்கு சத்குருவின் தன்வசனம் மாத்திரத்தை வாய்க்கு நலம் வந்துடுமே, ஆர்த்த கடல் தென்னீர் குடித்தவருக்கு தாகம் தெரிந்திருமோ தென்னீர் மையா இதனை செப்புன்னு திருக்களிற்றுப்படியார்னு சிதம்பரத்துல எழுதின ஒரு சாஸ்திர நூல் சொல்லுது. அந்த நூல்ல என்ன கேள்வி கேட்டார்னா, அந்த ஆசிரியர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், எப்ப நீ எவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் உனக்கு ஞானம் கிடைச்சிருமா? கிடைக்காதுன்னாரு. ஏன் சாமி இப்படி சொல்றீங்கன்னாரு, இந்த கடல் முழுக்க தண்ணி இருக்குதேப்பா, இதை குடிச்சு அவனுக்கா தாகம் தெரிஞ்சிருக்கா? என்னது? கடல் முழுக்க தண்ணி இருக்கப்பா, இதை குடிச்சு யாருக்கா தாகம் தெரிஞ்சிருக்கா? ஆனா நல்ல தண்ணி ஒரு சொம்பு குடிச்சா என்ன ஆகுது? அதான் என்ன சொன்னாரு, சாத்திரத்தை ஓதினாருக்கு சத்குருவின் தன்வசனம் மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமே. சத்குருவுடைய உபதேசத்தை கேட்ட உடனே இப்படின்னு சொடுக்கு போடுறதுக்குள்ள அவனுக்கு ஞானம் கிடைச்சிரும். ஆனா ஆர்த்த கடல் தென்னீர் குடித்தவருக்கு தாகம் தெளிந்திருமோ, உலகத்துல இருக்கவங்களே இதை சொல்லுங்க, கடல்ல இருக்கிற தண்ணியை எவ்வளவு கொடுத்தாலும் உங்க தாகம் தான் தெளிஞ்சிருமா? தெரியுமா? தெரியாது இல்ல. அப்ப அந்த தாகத்தை தணிப்பதற்கு நமக்கு யார் வேணும்?
சத்குரு வேணும். இல்லை எதுக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு ரசத்தை புழிஞ்சு கொடுக்கணும்னா, உங்களுக்கு இருக்கிற காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பொருள், மற்ற மனைவி மக்கள், மற்ற பேரு, இந்த சிந்தனையில போய் சுவாமிகிட்ட குருவை தேடணும் அப்படிங்கிற சிந்தனை அவ்வளோ சீக்கிரம் வருமானா வராது. அதை அடிக்கடி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வர. தொட்டில் பழக்கம் இப்போ சொற்பொழிவு கேட்குறப்ப இங்கே பேட்டரி சார்ஜ் இருக்கும், வீட்டில் போனோன்னா திருப்பி அதையே தான் செய்யும் அந்த ஆன்மா. ஏன்னா செம்பு பாத்திரத்தை கழுவி வச்சோன்னா அரை மணி நேரத்தில் என்ன ஆயிடுது, அழுகு ஆயிரும். என்ன காத்துல இருக்கிற கிருமி வந்து அது ஒட்டிக்கும். அதனாலதான் ஏன் சொன்னார் மாணிக்கவாசகர், என் நேரம் அம்பாளே சுவாமிகிட்ட போய் கேட்குறாங்க, உலகத்துல நல்ல நேரம் என்பது எப்ப? சிவபூஜை பண்றதா இல்ல நூல்களை படிக்கிறதா? என்ன சுவாமி நல்ல நேரங்கிறப்ப சுவாமி ஒரே வார்த்தையில சொன்னார், சத் சங்கத்துக்கு மேல நல்ல நேரமே கிடையாது. எது? என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எல்லாம் கூடி ஒரு ஆன்மாவுக்கு தெளிவை பத்தி சத் சங்கம் பண்றோம் பாத்தீங்களா, இந்த சத் சங்கத்துக்கு மேல நல்ல நேரமே. ஏன்னா இந்த சத் சங்கத்தின் மூலியமாக தான் ஆன்மா என்ன ஆகுது, அது புனிதம் அடையுது. அதனுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்குது. இதுக்கு கேள்விகள்லாம் விடை கிடைச்சாதான் இந்த ஆன்மா என்ன ஆகுனா சாந்தம் அடையும். அதனால திருவாசகத்துல 30வது பாடல் வந்து திருக்கழுக்குன்ற பதிகம். மாணிக்கவாசகருக்கு குருவா உபதேசம் பண்ண இடம் திருப்பெருந்துறை. ஆனா அவருக்கு சுவாமி சத்குருவா காட்சி கொடுத்த இடம் கழுக்குன்றம். எங்க? திருக்கழுக்குன்றம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பதிகம் 30வது பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமானுன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான் உனக்கு இல்லாததோர் வித்துமேள் விளையாதது என்பதை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் வந்து காட்டினாய். அதான் சொல்ற, பேதமில்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெரு வெள்ளமே. சாமி வந்து சாமி என்ன பண்ணுவார்னா, வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு உபதேசம் கொடுக்கணும்னா ஒட்டு மொத்தமா எடுத்து கொடுத்துருவார், இந்தா பிடிச்சிக்கணும். அப்படிப்பட்ட உபதேசத்தை மாணிக்கவாசகருக்கு கொடுக்கறத திருக்கழுக்குன்ற பதிகத்துல சொல்றார். பேதமில்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெரு வெள்ளமே ஏதமே பல பேசிலார் என்னை ஏதிலா முன்னம் என் செய்வாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் அரணாம் என காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர்னு பேரு. இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுதுன்னா, குரு பக்தி என்பது உலகத்துல உயர்ந்தது. அதனால ஒரு ஆத்த கடக்கணும்னா அதுக்கு பாலம் வேணும். என்ன வேணும்? அம்மா அப்பாக்கு எப்படி சேவை பண்றது, இறைவனை எப்படி அடைவது, இவங்க 2 பேர்த்துக்கு நடுவுல யார வச்சிருக்காரு சாமி? மாதா பிதா. இவங்க 2 பேர்த்துக்கு நடுவுல பாலமா யார் இருக்கா? அதனால மற்ற ஊரை விட தமிழ்நாட்டுல நம்ம புண்ணியம் செய்ததுனால திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி, திருநாவுக்கர சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமி, மாணிக்கவாசக சுவாமி, பட்டணத்தார், பத்திரகிரியார்கள் அந்தந்த காலத்துல சுவாமி ஒவ்வொரு குருமூர்த்தமா வந்து நமக்கு என்ன பண்றாரு, நமக்கு உபதேசம் பண்ணி நம்மளை பக்குவப்படுத்தி நமக்கு அருள் பண்றார். அதனால நீங்க எல்லாம் நல்லபடியா நிறைய குரு பக்தி பண்ணுங்க. சாமிகிட்ட போய் கேட்டா கூட என்னத்தை கேளுங்கன்னா, இந்த உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், இந்த 3 லைனை கூட விட்டுருங்க. குருவாய் வருவாய், இந்த ஒரு லைனை மட்டுமா அது கேளுங்க. என்ன கேளுங்க? குருவாய் வருவாய் அருள்வாய். சாமி எனக்கு நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு குருவா வாங்க. என்ன பண்ணணும்? எனக்கு என்னவா வாங்க? நீங்க சிவார்ப்பணும். நீங்க என்ன சாமிகிட்ட போய் கேட்குறீங்களோ அதை கொடுக்குறாரு சாமி. அப்ப என்னைக்கு உங்களுக்கு குரு வந்துட்டாருனாலே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நீங்க கேட்குற பணம், பொருள், பேரு, செல்வம் எல்லாமே சுவாமிக்கு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா சுவாமி கொடுத்தா அதை தக்க வச்சுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லையே. என்னங்க? என்னது? பக்குவம் நமக்கு இல்லையே. அப்ப பக்குவம் வந்தாதான் சுவாமி நமக்கு கொடுப்பார். அப்ப அந்த பக்குவம் எப்பங்கயா வரும்னா குரு பக்தினாலதான் வரும். அப்புறம் அந்த குரு பக்தி வந்தாலும் குருவே வந்து உபதேசம் பண்ணாலும் இந்த ஆன்மா அவ்வளவு சீக்கிரம் கேட்காது. அதனால சாந்தத்தோட நல்லா குரு பக்தி பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்கு அங்க அந்தந்த இன்னொன்னு, ஐயா நல்ல குருவே கிடைக்கலன்னு பல பேர் சொல்றாங்க. என்ன கிடைக்கல? அப்படிலாம் உங்களுடைய காலங்கள் வந்தா உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன உபதேசம் கொடுக்கணும்னு சுவாமிக்கு தெரியும். என்னது? அப்ப 1வது படிக்கிறப்போ ஒரு டீச்சர், 2, 3, 4, 5வது முடிச்சோன்னா 6வது வந்தோன்னா 5 சப்ஜெக்ட் வந்தோன்னா எத்தனை டீச்சர் வராங்க? 5 பேர் வராங்கல்ல. அப்ப எந்தெந்த நேரத்துல என்னென்னத்தை காட்டணுமோ அந்த சொரூபத்துல உங்களுக்கு குருவா வந்து சுவாமி என்ன பண்ணுவாரு?
உபதேசம் கொடுப்பார். அதனால யார் மூலியமாக உபதேசம் வருதோ அதை பொறுமையா கேட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க, நிறைய குரு பக்திய அடையுங்க. சரிங்களா? குரு பக்திக்கு மேல உலகத்துல உயர்ந்ததே கிடையாது. சாமிகிட்ட போய் கண்ண முடியும்னா சாமி குருவா வாங்க, இதுதான் உங்களுடைய வேத மந்திரமாவே இருக்கணும். நல்லா குரு பக்தி பண்ணுங்க. வியாழக்கிழமை விரதம் எடுங்க. சிவாலயங்களுக்கு கொண்டக்கல்லையை வாங்கி நிறைய தானம் கொடுங்க. என்ன பண்ணுங்க, கொண்டக்கல்லையை வாங்கி நிறைய தானமா கொடுங்க. சரிங்களா? தட்சிணாமூர்த்திக்கு போய் அப்படி வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தியை போய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன பண்ணுங்க, அதான் சொன்னாரு, மௌன வியாக்கிய பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானாம் வசிஷ்டான் தேவ சத்ருசிகனார். அதாவது சாமி சீடர்களுக்கெல்லாம் 100 வயசு, குருவுக்கு 16 வயசு. யாருக்கு? தட்சிணாமூர்த்திக்கு 16 வயசு. ஆனா அவருக்கு கீழே இருக்காங்களே சனகாதி முனிவர்கள், அவங்களுக்கு எல்லாம் எத்தனை வயசு? அதான் விருத்த சிஷ்ய குரு யுவானாம். விருத்தனா வயசானவங்க, குரு எப்படி இளமையானவர். யாரு? இந்த தட்சிணாமூர்த்தி உபதேசம் எல்லாம் கொடுக்க மாட்டார், காட்டுவார். என்ன பண்ணுவாரு? அவரோட பேரே மௌன குருன்னு பேரு. என்னது? அதனால அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி போய் வியாழக்கிழமை அப்படியே போய் சுவாமியை பார்த்துக்கிட்டேவாது இருங்க. என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்க 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 அந்த மௌனமும் சுவாமி உங்களுக்கு குருவா வந்து என்ன பண்ணுவாரு? அதான் நமக்கு ஏன் 32 பல்லு இருக்கு? இதெல்லாம் எண்ணி இருக்க மாட்டீங்க. ஏன் 32 பல்லு இருக்கு? ஒரு மொத்த சொரூப லட்சணங்கள் 32. என்ன? கண்ணுனா இப்படிதான் இருக்கணும், கையினா இத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்கணும், முடியினா இத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்கணும், உதடுதுன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி மொத்த லட்சணங்கள் எத்தனை? இந்த 32 லட்சணங்களும் யாருக்கு பொருந்தும்னா தட்சிணாமூர்த்திக்கு மட்டும்தான் பொருந்தும். யாருக்கு? 32 லட்சணங்கள் பொருந்திய சாமியுடைய பூர்ண ரூபம் என்பது என்னது? தட்சிணாமூர்த்தி சொரூபம். அதனாலதான் மதுரையில கண்ணுவ முனிவர் உபதேசம் கேட்க சுவாமி 32 லட்சணங்களோட 16 வயசு பாலகனா வந்து கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு வேதமும் சிவலிங்கமும் உபதேசம் பண்ண நாள் அந்த கார்த்திகை பௌர்ணமி. அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி 32 லட்சணத்தோட இருக்கார். எத்தனை லட்சணம்? மொத்த சொரூப லட்சணங்கள் 32. அதனாலதான் சாமி நமக்கு எத்தனை பல்லு வச்சிருக்காரு? இங்க எல்லாத்துக்குமே தத்துவம் உண்டு. சரிங்களா? இந்த தத்துவத்தை எல்லாம் நீங்க உணர்ந்து இந்த மனசாந்தி அடையணும்னா அதுக்கு யார் வேணும்? உங்களுக்கு குரு வேணும். அப்ப சாமிகிட்ட போய் மாணிக்கவாசகர் முற்பிறவியில நந்தியம் பெருமானா உத்தரகோச மங்கையில இருக்கப்ப சாமி உனக்கு என்ன வேணுங்கிறப்ப அவர் என்ன கேட்டாரு? என்ன வேணும்னாரு? சுவாமி நீங்க எனக்கு குருவா வாங்கன்னு சொன்னோன்னதான் மாணிக்கவாசகரை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறையில சுவாமி குருவா வந்தார். சரிங்களா? அதனால நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை தான் சாமி என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. அதனால நல்லா குரு பக்தி பண்ணுங்க. சரிங்களா? அதனால இந்த 30வது பதிகமான திருக்கழுக்குன்ற பதிகம், அந்த பதிகத்துல மேல பாருங்க, அதுல சத்குரு தரிசனம்னே எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்கோம்? மாணிக்கவாசர சத்குருவை பார்த்தது திருப்பெருந்துறையில, ஆனா அவருக்கு அந்த தரிசனம் கிடைச்ச இடம் கழுக்குன்றத்துல. அதனாலதான் மேல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா சத்குரு தரிசனம்னே எழுதியிருக்காரு. சரிங்களா? அந்த பதிகத்தை நிறைய படிங்க. அங்கங்க உங்களுக்கு அந்தந்த நேரத்துல உபதேசம் கொடுக்கறதுக்காக ஐயா மாதிரி ஐயா நம்மளுடைய அருளந்தி சிவம் ஐயா இதுவரையும் ஒரு 2000 பேர்களுக்கு சமய விசேட நிர்வாண தீட்சை கொடுத்து பல பேருக்கு சைவ நெறியிலையும் சைவ சமயத்தை பல ஆண்டு காலமாக திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஐயா வளர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐயா அவர்களும் நம்மளோட பாலசமுத்திரம் அந்த பகுதியில இருந்து பல அடியார்களை உற்பத்தி பண்ணி அவங்களும் பல சிவ தொண்டுகள் பல விழாக்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட குருநாதர்களை எல்லாம் சாமி உங்களுக்கு கூட்டி வச்சிருக்காரு. ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும்னா அப்பப்போ போய் அவங்க கூட தொடர்பு கொண்டு அவங்களோட உறவை மட்டும் என்ன பண்ணிக்கங்க, தக்க வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. வேற எதுவுமே நீங்க என்ன பண்ண வேணாம், செய்ய வேணாம். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த குருநாதர்களுக்கும் நம்மளுடைய அகத்திய பெருமானுக்கும் நன்றின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சாமி எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகன் என்றிவை நின்கனை வைத்து நம்ம 3 வகையில பாவம் செய்யறோம். வாக்குனால கண்டதை பேசுறது, மனசால கண்டதை நினைக்கிறது, உடம்பால பிறருக்கு துன்பப்படுத்துறது. உடலால செய்த பாவம் தீரணும்னா உளவார பணி செய்யணும். மனசால செய்த பாவம் தீரணும்னா சாமியுடைய திருவுருவத்தை சிந்திக்கணும். வாக்கால செய்த பாவம் தீரணும்னா அவருடைய புகழை பாடுவது பேசுவது. இதன் மூலயமா எதுனா என்ன தீரும்? இந்த வாக்கால கண்டதெல்லாம் பேசணும்ல, அதெல்லாம் எப்ப தீரும்? இதெல்லாம் தீக்கலைன்னா நரகத்துக்கு கூட்டிட்டு போய் அதே மாதிரி தண்டனை கிடைக்கும். அதனால மனசெல்லாம், அதை தான் தாய்மான அடிகள் சொன்னார், எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சு புண்ணானது போதும் சாமி, எண்ணக்கூடாதெல்லாம் எண்ணி மனசு புண்ணானதெல்லாம் போதும் சாமின்னார். அதனால கண்டதையெல்லாம் எண்ணாம சாமியுடைய திருவடியையும் குருவடியையும் எண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சுவாமி அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாரு? அவரே கொடுப்பார். நம்ம பார்வதி பதையே.
வாழ்கந்தனர் வானவர் ஆணினம் வீழ்கதன் புனல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதலாமரன் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே முற்றிலா முளையாளுவலாகிலும் அற்றந்தீர்க்கும் அறிவிலாகிலும் கற்றை செஞ்சடையான் கடம்பந்துரை பெற்றம் மூர்த்தி என்றாள் எங்கள் பேதையே நூலால் நன்றால் நினைமென்கள் நோய்கட பாலான் ஐந்துடன் ஆடும் பரவனார் காலால் ஊன்று கொந்தான் கடம்பந்துரை மேலா நான் செய்த வல்வினை வீடுமே. அதனால காவிரி நதியில பிறந்து இந்த கரையில பிறந்து இந்த பக்தி பண்ணாம விட்டோம்னா பிறவி வீணாயிரும். பிறவி அதான் பகவத்கீதையில கேட்டார் சாமி, அடுத்தடுத்த எங்களுக்கு என்ன பிறவி கிடைக்கணும்னாரு. பேராசைப்படுறவனுக்கு அடுத்த என்ன பிறவி கிடைக்கணும்னாப்பா அவன் யானையா பிறக்கிறானோ. என்னவா பிறக்கிறான்? அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அடுத்த என்ன பிறவி கிடைக்குதுன்னா பன்றி பிறவி கிடைக்குதான். ஏன்னா மனிதனா இருந்து இவ்வளவு தானியம் தனம் இதெல்லாம் கொடுத்துட்டு நல்ல உணவை சாப்பிடாம உயிரை கொண்டு சாப்பிட்டான்னா அடுத்து என்ன பிறவி? பன்றி பிறவி கிடைக்குது. வீடை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வாழணும்னு ஆசைப்பட்டா அடுத்து அந்த வீட்டுல வாழக்கூடிய பள்ளியாவும் என்னவாவும் பிறக்கிறான், எலியாவும் பிறந்து எங்க இருப்பான்? அவன் அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பான். இதெல்லாம் நூல்களை படிச்சாதான் என்ன தெரியும். நாக்கோட சுவை அடங்கலன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் அடுத்த பிறவியில அரணியா பிறப்பாங்க. அரணை என்ன பண்ணிட்டே இருக்கும்? நாக்க நீட்டிகிட்டே இருக்குமா? நீட்டுமா நீட்டாதா? இது எல்லாமே நம்மளுடைய முற்பிறவி கர்மா அப்படிதான் பிறவி கிடைக்குது. அதனால உணவுல சைவமா இருந்து திருநீர் பூசி நல்லா சுவாமியை வழிபாடு செய்யுங்க.